நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணு இருக்கான்னு அணுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா எல்லா குழப்பமாயிடும். அவ வாழ்க்கையே தலைகீழா மாறிடும். எக்காரணத்தை கொண்டும் அவளுக்கு இந்த உண்மை தெரியக்கூடாது. நீங்களே அவளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அவ பொண்ணை பத்தியும் புருஷனை பத்தியும் விசாரிச்சிங்கல்ல, அதனால அவளுக்கு இப்ப தேவையில்லாத சந்தேகம் வந்திருக்க. அவ அதுக்கப்புறமா என்கிட்ட அதை பத்தி கேட்டா. உங்ககிட்ட அவ நேரடியா வந்து கேட்டுவாளோன்னு எனக்கு பயமா இருக்க. அதனாலதான் நான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். அனு உங்ககிட்ட வந்து இதை பத்தி கேட்டானா, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல அணுவையும் அம்முவையும் ஒன்னா பார்த்ததுனால அம்முவை அணுவோட பொண்ணுன்னு நினைச்சிட்டேன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும். நீங்க தான் காப்பாத்தணும். நான் ஒரு தாயா என் பொண்ணோட எதிர்காலத்துக்காக சில முடிவுகளை எடுத்துட்டேன். பொய் சொல்லிட்டேன். என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக அவ அம்மானா ஒரு பொய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இது ஒண்ணு சாதாரணமான குற்றம் இல்ல பத்மா. அம்மா வந்தது டாக்டரை பாக்குறதுக்காக தானா? இவங்க இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? என்னோட சந்தேகம் கரெக்டா தான் இருக்கு. இவங்க எதையும் மறைக்கிறாங்க. மனோ, அனு எங்க? வெளியே போயிருக்காமா. அவளுக்கு இன்னும் சந்தேகம் தீரல. என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்லி நான் நம்ப வச்சிருக்கேன். நான் டாக்டரை போய் பார்த்தேன். அனு வந்து கேட்டா டாக்டர் தப்பா புரிஞ்சுக்கிட்டதா சொல்லியிருக்கேன். நல்லதா போச்சு. உங்களுக்கு முன்னாடி அனு டாக்டரை சந்திச்சிருந்தா நம்ம பயந்தா மாதிரியே நடந்திருக்கோம். இப்போ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. டாக்டர் நடந்ததுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு திட்டினாங்க. அணுக்கிட்ட ஏன் எல்லா உண்மையும் சொல்லலன்னு கேட்டாங்க. அம்முவுக்கு அவ அம்மா கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்பையும் பாசத்தையும் நான் தான் கெடுத்துட்டேன்னு சொன்னாங்க. நீங்க வருத்தப்படாதீங்கம்மா. நீங்க அப்படி ஒரு முடிவு எடுத்ததே அணுவோட நன்மைக்காக தானம்மா. நான் பல தடவை யோசிச்சு பார்த்திருக்கேன். அணு கிட்ட பேசாம எல்லா உண்மையும் சொல்லிடலாமான்னு. ஆனா அதுக்கப்புறம் தெரியற உண்மையோட விளைவுகளை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கிரண் ஒரு நல்ல மனுஷனே இல்ல. மனசளவுல அவனுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. அவன் அணுவ எந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணிருக்கான்னு தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் அவளோட வாழ்க்கை நல்ல விதமா அமையல. இருந்தாலும் அணு அவனை வெறுக்கல. அவ மனசுல கிரண் மேல இருந்த பாசம் எந்த வகையிலே குறையாம தான் இருந்தது. அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ பொண்ணோட அப்பாதான் கிரண்னு தெரிஞ்சா கண்டிப்பா அனு அம்முவை கூட்டிட்டு கிரண் கூடயே போயிடுவாளோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. இத்தனை வருஷமா அவகிட்ட இருந்து புருஷனையும் குழந்தையும் ஒதுக்கி வச்சதுனால அவ என்னை வெறுத்துருவா. அவ என்னை விட்டுட்டு போயிடுவா. அப்படி நடக்கிறதா இருந்தா அதை விட நான் சாகிறதே மேல். நீங்க வருத்தப்படாதீங்கம்மா.
நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நான் குணமாய் வந்ததுக்கு அப்புறம் நானே அனுவை கூட்டிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் யாரு நினைச்சாலும் சரி எங்களை பிரிக்கவே முடியாதுமா. அனுவுக்கு உண்மை தெரிய போறதில்ல. அவ கிரணுக்கு எப்பவும் கிடைக்க மாட்டா. கிரண் அவ கழுத்துல தங்கத்துல தாலி கட்டியிருந்தா கூட சரி, நான் அவளுக்கு மனசார தாலி கட்டியிருக்கேன். அதுதான் நிலைக்கும். யாராலையும் அந்த பந்தத்தை அறுத்தறிய முடியாது. நாங்க 2 பேரும் அந்த அளவுக்கு உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. எதுக்குமா பயப்படுறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், மே ஐ கம் இன்? எஸ், கம் இன். என்னாச்சு அனுப்புமா? உட்காரு. வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க? நான் அப்படி என்ன சொல்லிட்டு அனுப்புமா? என்னோட குழந்தைய பத்தி கேட்டீங்கல்ல, மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு கேட்டீங்கல்ல. ஓ, அதுவா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மனோவை, அதுவும் இப்பதான். ஆனா எனக்கு மக இல்ல. ஆனா நீங்க என்கிட்ட அப்படி கேட்டீங்கல்ல, அதுக்கு தான் பதில் நீ அப்பவே சொல்லிட்டியே. என்ன முன்னாடியே தெரிஞ்சதால தானே என்கிட்ட அப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க. என்னம்மா நீ இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல உன்னையும் அம்முவையும் ஒன்னா பார்த்ததான் ஞாபகம். அம்முவை நான் உன்னோட பொண்ணுன்னு நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த குழந்தை உனக்கு பிறந்ததுன்னு நான் நினைச்சேன். என்ன மன்னிச்சிடுமா, அந்த ஞாபகத்துல தான் நான் உன்கிட்ட கேட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. நான் எதுக்குமா உன்கிட்ட வந்து போய் சொல்லணும்? எனக்கு பொண்ணு இல்ல. இதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணமும் ஆகல, அது எனக்கு தெரியும். ஆனா நீங்க அப்படி கேட்கும் போது அம்மா பதறினதை பார்த்ததும் ஏதோ குழப்பம் நடந்திருக்குன்னு தோணுது. அம்மா ஏதேதோ போய் சொல்லி என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்ககிட்ட பேசினதை நான் பார்த்தேன். 2 பேரும் சேர்ந்து எதையோ மறைக்கிறீங்க. நாங்க எதையும் மறைக்கல. நாங்க பார்த்தோம், பேசிக்கிட்டோம், அவ்வளவுதான். நான் தான் சொல்றேன்ல, உன்னையும் அம்மாவையும் ஒன்னா பார்த்ததுனால நான் அம்மா பொண்ணுன்னு நினைச்சிட்டேன். அதுதான் நடந்தது. அப்படி இல்ல. சில வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது எனக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு மேரேஜ் ஆச்சா, அதுதான் எனக்கு தெரியணும். அது எனக்கு தெரியாது. உன்னுடைய பழைய கதை எதுவுமே எனக்கு தெரியாது. நீ போயிட்டு வா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன தனியா இருக்க? மற்றவங்களாம் எங்க? அனு எங்க போனா? அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அனு இங்கே தான் இருக்கா. நீ ஏன் எப்பவுமே ஒரு மாதிரியா இருக்க? நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ என்கிட்ட பேசுற விதத்திலேயே ஏதோ ஒரு மாற்றம் எனக்கு தெரியுது. நீ இப்போ முன்ன மாதிரி இல்லை. சேச்சே, அப்படிலாம் இல்லை. என்னோட வீட்டுக்கு வந்து உனக்கு இந்த மாதிரி ஆனதுனால என் மேலே கோபமா இருக்கியா? கோவம்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு என் மேலே தான் இப்போ கோவமாக இருக்கேன். நான் கொஞ்ச நாளாகவே உங்ககிட்ட சில விஷயங்களை பற்றி பேசணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். இப்போ தான் அதுக்கான சரியான வாய்ப்பு கிடச்சிருக்கு. அனு பற்றின விஷயம்தான். அனுவுக்கு பழைய விஷயங்கள் அவளுக்கு எதுவுமே சுத்தமாக ஞாபகமே இல்லை. அனுவை குமார் ப்ளீஸ், நான் எதை பற்றியும் இப்போ கேட்க தயாராக இல்லை. சாரி மேம். நான் கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். மனசு ஒத்து போகிறதுனா அது இதுதான். நான் கொஞ்ச நேரம் மனவோட இருக்கலான்னு வந்தேன். நீ போ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லலாம்னு இருந்தேன். நீ போயிட்டு வா, நான் தான் இங்கே இருக்கேன்ல.
ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு முக்கியமான வேலை. நான் போயிட்டு வரேன். அது வரை மனோவை பார்த்துக்கோங்க. அனு, நாளைக்கு போனா போதாதா? இல்ல போகணும். அனு வீட்டுக்கு போயிட்டு வரட்டும். நான் தான் இங்கே இருக்கேன்ல. நீ நாளைக்கு காலையில் வந்தால் போதும், போயிட்டு வா. அது வரைக்குமே நான் இங்கே இருக்கேன். நான் போயிட்டு வரேன். என்ன, நான் மனோவை நல்லா பார்த்துக்க மாட்டேன்னு நீ நினைக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நான் நாளைக்கு காலையில் வரேன். மனோ, எனக்கு ஒரு வேலை இருக்கு, ரொம்ப முக்கியமான வேலை. போய் தான் ஆகணும். ம். நீ கொடுக்குற எக்ஸ்பிரஷனை பார்த்தா அனு உன்னை விட்டு நிரந்தரமாக போகிற மாதிரிலாம் இருக்கு. எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் தான் இங்கே இருக்கேன்ல. நீ இருக்கிறதா எனக்கு பயமே. என்னை அவமானப்படுத்த நீங்க கண்டுபிடிச்ச வழி நல்லா இருக்கு. நடு தெருவுல நின்னுகிட்டு ஊருக்காரங்க முன்னாடி விசாரணை, கல்யாணம் ஆனவளான்னு கேக்குறீங்க. இப்படி ஏதாவது பொய் சொல்லி என்னை ஏமாத்தலான்னு நினைக்காதீங்க. அப்போ நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அனுவுக்கு பழைய விஷயங்கள் அவளுக்கு எதுவுமே சுத்தமாக ஞாபகமே இல்லை. இது சாதாரண பிரச்சனை இல்லை. அம்மாவும் மாமாவும் என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறாங்க. அந்த டாக்டர் கிட்ட பேசணும். ஹலோ டாக்டர், நான் உங்களோட பழைய பேஷண்ட் பேசுறேன். அனுப்பாமா? சொல்லு அனுப்பமா. நான் உங்களை உடனே பார்க்கணும் டாக்டர். ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க? இங்கேதான் இருக்க. ஏன், உனக்கு உடம்பு சரியில்லையா? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி நேரடியா பேச வேண்டியிருக்கு. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நாளைக்கு ஃப்ரீ ஆயிடுவேன். நீ நாளைக்கு வரியா? ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஓகே, பாய். கிரண் மனசுல என்ன ஓடிட்டு இருக்க? அவன் என்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. அனு, நீ மன கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கணும். வீட்டுக்கு வந்தது கொஞ்சம் கூட சரியில்லை. உன்னால அங்க தங்க முடியாதுன்னா நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் அங்க போயிருப்பேன். மனோ நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? அங்க குமார் சார் தங்குறேன்னு சொன்னாரு. அதனாலதாம்மா நான் இங்க வந்தேன். குமார் சார், குமார் சார், குமார் சார், எதுக்கு எடுத்தாலும் குமார் சார். பின்ன அவர் அங்க தங்குறேன்னு சொல்லும்போது நானும் அவர் கூட தங்கணும்னு சொல்றீங்களா? அவன் அங்க தங்க வேண்டாம், நீ அவன்கிட்ட சொல்லிருக்கணும். நான் சொன்னேம்மா,
ஆனா அவரு கேட்கவே இல்ல. அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன். அவன் சொல்றத கேட்டு நீ நடக்காத. நீ சொல்றத கேட்டு அவன் நடக்கணும். அவர் தங்குறது பிடிக்கலன்னா நீங்களே போய் அங்க தங்குங்க. நான் தங்க வேண்டி அதுல என்ன சந்தேகம் உனக்கு? ஆனா உனக்கு என்னதான் பிரச்சனை? மனோவுக்கு உனக்கு ஏதாவது சண்டை ஆயிடுச்சா என்ன? எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்ல. ஒரு நாள் நான் தங்கலங்கிறதுக்காக எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. நாளை காலையில போறேன். மனோவை டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, கூட்டிட்டு வரேன். இன்னைக்கு ஒரு ராத்திரி குமார் சார் அங்க தங்குறதால உலகம் ஒன்னும் அழிஞ்சு போக போறது இல்ல. அம்மு நீ வா, நான் உனக்கு சாப்பாடு விட்டுறேன். அனு அனு ஷோ. பயமா இருக்கா? ஆமா, அந்த கிரணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவனால மனோவுக்கு ஏதாவது ஆபத்து வரும். கல்யாணம் ஆன அதே நாள்ல கிரண் மனோவை இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டான். நாளைக்கு மனோ இங்க வரும்போது அனு கூடவே தங்கும்போது அத அவனால ஏத்துக்க முடியாது. அவன் மனசுல ஏதோ திட்டத்தோட தான் மனோ கூட இப்ப தங்கிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் மனோவை ஏதாவது செஞ்சிருவானோன்னு. மனோவால பாவம் எதை எதிர்த்து செய்ய முடியாது. நீ அழாத. மனோக்கு ஒன்னும் ஆகாது. இந்த ராமச்சந்திர சொல்றேன். போ, நீ போய் சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கு. அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். பயப்படாத, போ. அட போ. மனோ, உனக்கு தூக்கம் வருதா என்ன? கண்ணை மூடி தூங்கு. இல்ல. லைட் ஆஃப் பண்ணிட்டா அப்பதான் தூக்கம் வரும். வேண்டாம், லைட் ஆஃப் பண்ண வேண்டாம். எனக்கு தூக்கம் வரல. நான் தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். வேணும்னா நீயே போய் தூங்கு. எதுக்கும் லைட் ஆஃப் பண்ணிடலாம். நான் கதவை லாக் பண்ணிட்டு வரேன். என்ன இந்த நேரத்தில் இங்க? அட என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? நான் என் மருமனுக்கு துணையா வந்திருக்கேன். நான் தான் இங்க இருக்கேன்னு சொன்னனே. ஐயோ, சொல்லவே இல்லையே. சார், நீங்க இங்க தங்க வந்தீங்களா? ஆமா. ஆடா சார், எனக்கு அந்த விஷயமே தெரியாதே. என்னப்பா, உனக்கு ஓகே தானே? டேப்லெட் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். டைம் என்னன்னு தெரியுமா? ஐயோ, நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன் மனோ. சார், உனக்கு தெரியுமா, இந்த நேரத்துல யாரையும் உள்ள விட மாட்டேன்னு செக்யூரிட்டி என்கிட்ட சொல்லிட்டான். நான் உடனே ஒரு முறைச்சேன். அவன் உடனே ஒதுங்கி போய் உள்ள போங்க சார் நான் அனுப்பி வச்சிட்டான். யாருக்கிட்ட வேலையை காட்டுறான்? இங்க பேஷண்ட் கூட ஒரு ஆள் மட்டும்தான் தங்க முடியும். அப்படி ஒரு சிக்கல் இருக்கா? அப்போ நீங்க வீட்டுக்கு போங்க சார், நான் மனோவை பாத்துக்கிறேன். ராத்திரி நேரத்துல போறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். அது மட்டும் இல்ல, நாளைக்கு மனோ அனு வீட்டுக்கு போயிடுவார்ல. நண்பனை பிரிய போற சோகம் வேற இருக்கும். அவர் மேல இருக்கிற அன்புனால தானே நீங்க இங்க இருக்கீங்க. நானா இங்க இருந்து உங்களை அனுப்ப முடியாது. அது மட்டும் இல்ல, மனோக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால ஒண்ணு பண்ணலாம், நீங்க இருங்க. நம்மளுடைய ஆபீஸ்ல நடக்கிற தமாசான விஷயங்களை பேசிக்கிட்டு இந்த நைட்டை இங்கேயே கழிச்சிருவோம். சார், இங்க 2 பேர் தங்குற அளவுக்கு நல்ல வசதி இருக்கு. சார், நான் வேணா தரையில படுத்துக்கிறேன் சார். ஐயோ, மனோக்கு தூக்கம் வருது போல இருக்கு. சார், அப்போ ஒண்ணு பண்ணலாம். நாம இந்த அரட்டையெல்லாம் அடிக்க வேணாம் சார், நாம தூங்கிடலாம். லைட் ஆஃப் பண்ணவா சார்? வேண்டாம். அட, ஆஃப் பண்ணலாம் சார். தூங்கணும்ல, நான் போய் கதவை சாத்திட்டு வரேன். நிம்மதியா படுத்து தூங்கட்டும்.
நேத்து ராத்திரி நீங்க தூங்கலல்ல? கண்ணு அசந்த மாதிரியே தெரியலையே. கொசு 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 கடிச்சிச்சுன்னு சொல்ல வந்தேன். நான் பார்த்தேன் நீங்க அது கூட போராடிட்டு இருந்தத. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா சார்? நீங்க வீட்டுக்கு போய் நிம்மதியா படுத்து தூங்கிக்க வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம இங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க? எனக்கெல்லாம் இந்த கொசு கடி ஒரு பிரச்சனையே இல்லை சார். ஜெயில எனக்கு அதுதான் நல்லா கம்பெனி கொடுக்கும். இப்போ எனக்கு அது இல்லாம தூக்கமே வர்றது கிடையாது. அம்மா எங்க? அம்மா பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. கோபி மாமா பில் பே பண்ண போயிருக்காரு. சார், அப்ப நாங்க புறப்படுறோம். வீட்டுல போய் நல்லா படுத்து தூங்க. நேற்று ராத்திரி ஃபுல்லா நீங்க தூங்கவே இல்லை. வாமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். இவ்வளவு நாளா ஒரு அண்ணன் மாதிரி என் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. போயிட்டு வரேன் சார். சரி, பார்க்கலாம். பார்க்கலாம் மனோ. நான் வரேன். நான் வீட்டுக்கே வரேன். போலாமா? வர சார். ஹலோ. நாளைக்கு வீட்டை நல்லா அலங்காரம் பண்ணணும். ரொம்ப சந்தோஷமா எங்களை வரவேற்கிறதுக்கு நீங்க அங்க இருக்கணும். நானும் அனுவும் நாளைக்கு அங்க வருவோம். அவ உன் கூட வரேன்னு ஒத்துக்கிட்டாளா? இல்ல, நாளைக்கு நான் எல்லா உண்மையும் அவகிட்ட சொல்ல போறேன். அதை அவ புரிஞ்சுக்கிட்டா நாங்க சந்தோஷமா வருவோம். ஒரு வேலை ஏத்துக்கலனா அவளை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வருவேன். எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்றதுக்காக நீங்க கண்டிப்பா வீட்டில் இருக்கணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.